உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் சமகால அரசியலை பற்றி பல்வேறு விடயங்களை நாங்கள் உரையாடிக் கொள்ளலாம். அந்த வகையிலே என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்களான தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ராம். ஆம், உறவுகள் அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக இன்று இலங்கை உலக நாடுகளை பொறுத்த மட்டில் முக்கிய பேசுபொருளாக இருக்கின்றது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டிணைந்து ஈரான் மீது மேற்கொண்டிருக்கும் தாக்குதல் அல்லது ஆக்கிரமிப்பு. இது ஒரு ஆக்கிரமிப்பாக பார்க்கலாம். அதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு, அதனைத் தொடர்ந்து ஈரான் சுற்றியுள்ள மத்திய கிழக்கு நாடுகளுக்கே பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருவதை காணலாம். சவுதி அரேபியா, துபாய், கட்டார் போன்ற நகரங்களுக்கான தாக்குதல்கள் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன. இந்த வகையிலே இந்த யுத்தம் பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளையோ அல்லது அமெரிக்காவை மட்டும் பாதிக்காமல் உலக நாடுகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பாதிக்கப்பட போகுது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வார காலம் கடந்தும் இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க நேரத்திலே பிரித்தானியா பொறுத்த மட்டில் பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றும் பல அரசியல் வல்லுநர்கள் அல்லது வர்த்தக ரீதியாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை இலங்கை போன்ற சிறிய நாடுகளிலும் பல்வேறு தாக்கங்களை நாங்கள் எதிர்காலத்திலே நோக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் பொருளாதாரம் கூடுதலாக வெளிநாட்டு பிரஜைகள் அல்லது உல்லாச பயணிகளை வைத்து ஒரு பொருளாதாரம் கட்டமைக்கப்பட்டிருப்பதையும், அது மட்டுமில்லாமல் மத்திய நாடுகளிலே வேலை செய்கின்ற இலங்கையர்கள் அங்கு சென்று அவர்கள் அனுப்புகின்ற பணத்தை ஒரு பகுதியாக பார்த்திருக்கின்ற வேளையிலே பல்வேறு காலகட்டங்களிலே இலங்கை பாதிப்புக்குள்ளான வகையிலே அண்மை காலம் அதாவது சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் ஒரு அளவு முன்னேற்ற வரர்களுடன் மேலும் இந்த ஈராக் யுத்தம், ஈரான் இஸ்ரேல் யுத்தம் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற போன்ற விடயங்கள், அது தொடர்பாக இலங்கையிலே ஏற்பட்டிருக்க பொருளாதார வீழ்ச்சி, இதை எவ்வாறு இலங்கை எதிர்காலத்திலே சமாளிக்க போகின்ற விடயம், அண்மையிலே ஏற்பட்ட ஈரானிய கப்பல் தாக்குதல், அந்த விடயத்தில் இந்திய இலங்கை நடந்து கொண்ட முறை, ஏன் 11 மணித்தியாலம் அந்த கப்பலை வெளியில் வைத்து அதற்கான அனுமதியை கொடுக்காமல் இருந்தது, அது ஒரு காரணமாக கூறப்படுது தாக்குதலுக்கு. அதனைத் தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானம், அந்த தீர்மானத்தினூடாக 2வது கப்பல் பாதிக்கப்பட்ட போன்ற விடயங்களை நாம் பார்க்கலாம். ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் உண்மையிலே அந்த 2வது கப்பலில் அந்த போர் வீரர்கள் அந்த கப்பலிலே பயணம் செய்த கடற்படை வீரர்களை பாதுகாப்புடன் அழைத்து அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதை உண்மையிலே இலங்கை போன்ற நாடுகளில் நடைபெற்றிருப்பதை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பேசலாம். அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் கூறுகின்ற விடயங்களே மாறி மாறி நடப்பதை காணலாம். குறிப்பாக இந்த தெரிவுக்குழு சம்பந்தம், அதாவது மாகாண சபை தொடர்பாக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த தெரிவுக்குழு பாராளுமன்றம் கூடிய பிறகு அந்த தெரிவு கூடுவதாக இருந்தது. அது தொடர்பாக எந்தவித விடயத்தையும் காண முடியவில்லை. அந்த குழுவிலே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் உறுப்பினர்கள் கூட இதை பற்றி கூறாமல் இருக்கின்றார்கள். அரசாங்கம் மீது எதிர்கட்சிகளில் பல்வேறு தரப்பினர் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர். முதலாவது குற்றச்சாட்டு, குறிப்பாக மின்சார அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. இப்பொழுது அவருக்கு எதிராக நம்பிக்கையில் அவர் தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறது. உண்மையிலே இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நிலக்கரி ஊழல் தொடர்பாக ஏன் 8 கப்பல்களை இறக்குமதி செய்தது, அதனால் பல கோடி ரூபாய் இலங்கை அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதனூடாக இப்பொழுது இருக்க யுத்தத்தினை தொடர்ந்து அங்கே பெட்ரோல் விலை அதிக கூடுதல் நிலை உருவாக்கி இருக்கின்றது. அந்த நிலையை விட இந்த ஊழல் தொடர்பாகவும் மேலும் அதிகரிக்கப்படும் என கூறப்படுகிறது. எனவே அந்த விடயம் தொடர்பாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது தமிழ் சட்டத்தரணி பேரவைகள் என்ற ஒரு அமைப்பு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றது. உண்மையிலே வரவேற்கத்திருக்கின்றது. இந்த கூட்டங்கள் எதற்காக நடத்தப்படுகின்ற கேள்வியை எழுப்பாமல் இருக்க முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கூட்டங்களை நடத்துவது அல்லது தீர்மானங்களை மேற்கொள்வது, இறுதியில் ஒரு தேர்தல் வந்தால் அது தொடர்பாக தீர்மானம் எடுப்பது, ஆக மொத்தத்தில் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் இவர்களால் மேற்கொள்வதில்லை. இப்பொழுது இருக்க அரசாங்கம் ஓரளவு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக அணுகக்கூடிய அரசாங்கம் என்று கூறுகின்ற பொழுது
அந்த அரசாங்கத்தை இதுவரை ஒரு தமிழ் அமைப்புகள் ஒரு தமிழ் கட்சிகள் சந்தித்து தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதாக தெரியவில்லை. உங்களாவது தமிழ் கட்சிகள் பிரச்சனை தொடர்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஓரளவு இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை தொடர்பாக கேட்கப்பட்டிருக்க வேண்டும். அரசாங்கம் இல்லை என்றால் அது வெளிநாட்டுக்கு அதை அம்பலப்படுத்தியிருக்க வேண்டும். அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தயாரில்லை என்ற விடயத்தை அம்பலப்படுத்தியிருக்க வேண்டும். அதை விட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பேரவைகளை உருவாக்கி இதனால் தமிழ் மக்கள் அணுகப் போவது என்ன மாதிரி விடயம் என்பது புரியாமல் இருக்கின்றது. இவற்றை பற்றியும் பேசலாம். அந்த வகையில் சிவலிங்கன் இப்பொழுது ஈரான் அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் ஒன்றிணைந்து ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துகிறது. அதனூடாக ஒரு ஆக்கிரமிப்பை உருவாக்கி இருக்கின்ற பார்க்கிறோம். நீங்கள் எவ்வாறு இந்த யுத்தத்தினை பார்க்கின்றீர்கள்? ஆமாம் ராம், உலகம் முழுவதிலும் இப்பொழுது மூன்றாவது உலக யுத்தம் இதுக்கான ஆரம்பமாக அந்த அடையாளங்கள் தெரிவதாக பல அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது ஆயுத தயாரிப்பில், அதாவது ஆயுதங்களில் தொழில்நுட்பம் மிக அதிகளவு முக்கியத்துவம் பெற்றிருப்பதால் இப்பொழுது இந்த ஆயுதப்போர் தொடர்பாக புதிய சட்டங்கள் அல்லது புதிய அணுகுமுறைகள் அவசியமாக கூறப்படுகிறது. உதாரணமாக 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு போர் நடத்துகிற அல்லது போரில் ஈடுபடுகிற நாடுகள் சில விதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில விதிகள் ஐக்கிய நாடுகள் சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் சாதாரண சிவிலியன்களுடைய உயிர்கள், தொழிற்சாலைகள், இவ்வாறு பல முக்கியமான சமூகத்தின் எதிர்கால தேவைக்கான அந்த கட்டுமானங்கள் தொடர்பாக விதிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை மேற்பார்வை செய்யும் பொருட்டு சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு, இவ்வாறு பல அமைப்புகள் 2வது மகாயுத்தத்தின் பின்னர் உருவாக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று அந்த சர்வதேச அமைப்புகளில் பலவற்றை அமெரிக்கா அதை ஆதரித்து அந்த அடிப்படையில் தான் செயற்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக அமெரிக்கா அவ்வாறான அணுகுமுறைகளை இப்பொழுது கைவிட்டு விட்டதாக தெரிகிறது. உதாரணமாக வெனிசுலா நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை அபகரிப்பதற்காக அந்த நாட்டு தலைவரை, ஒரு இறைமை உள்ள ஒரு நாட்டினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தலைவரை கடத்தி சென்று சிறையில் வச்சிருக்கிறார்கள். இவர்கள் இந்த சர்வதேச, அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த மனித உரிமைகள், இறைமை, ஒரு நாட்டினுடைய இறைமை, இவை தொடர்பாக கூறி வந்த இந்த அமெரிக்கா இவ்வாறு வெனிசுலா நாட்டில் நடந்ததை பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இப்பொழுது மிக நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருப்பதை பலரும் அவதானிக்கிறார்கள். உதாரணமாக பிரிக்ஸ் நாடுகள் தமக்காக ஒரு வங்கியை நிறுவியிருப்பதும், தமக்கான பொருளாதார கட்டுமானங்களை உருவாக்கியிருப்பதும், அதில் ஒவ்வொரு நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் அதில் இணைந்திருப்பதும், இப்பொழுது அமெரிக்காவினுடைய டொலருக்கான மதிப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றதால அமெரிக்கா கடந்த காலங்களில் எதை சொல்லி வந்ததோ அது எல்லாவற்றையும் மீறி நடக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதலின் போது அமெரிக்காவினுடைய போர் அமைச்சர், அதாவது மினிஸ்டர் ஆஃப் போர்ன்னு தான் இப்பொழுது வச்சிருக்கிறார்கள், அவர் கூறுகிறார், தாங்கள் வெல்லுவதற்காகத்தான் போரை நடத்துகிறோம், ஆனபடியால் எந்த சட்டங்களும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற வகையில் தான் அவருடைய விளக்கங்கள் போகிறது.
இந்த அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் மத்திய கிழக்கு நாடுகள் பல அமெரிக்க இராணுவ தளங்களை வச்சிருக்கின்றன. தங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த அமெரிக்க இராணுவ தளங்களை அங்கு அனுமதித்திருக்கிறார்கள். பெருந்தொகையான பணங்களை அமெரிக்க இராணுவ தளங்களை பராமரிப்பதற்காக செலவு செய்கிறார். ஆனால் இப்பொழுது ஈரானினுடைய தாக்குதல் காரணமாக இந்த அமெரிக்க இராணுவ தளங்கள் பல பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது மத்திய கிழக்கில் ஒரு கேள்வி எழுகிறது, அமெரிக்க நாடின் பாதுகாப்பு எங்கே போனது? எவ்வாறு ஈரானுடைய ஆயுதங்கள் இந்த அமெரிக்க படைத்தளங்களை தாக்குவதற்கான வாய்ப்பு கிட்டியது? அப்போ ட்ரம்ப் போன்றவர்கள் தாங்கள் ஒரு உலகின் மிக பாரிய இராணுவத்தை வைத்திருப்பதாகவும் அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த ஆயுதங்களை வச்சிருப்பதாகவும் கூறிய இந்த அரசுகள் இப்பொழுது எவ்வாறு தங்களை பாதுகாக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன என்ற கருத்து வர தொடங்கி இருக்கிறது. இந்த நிலைமையில் இப்பொழுது உலக நாடுகளில் பல இந்த அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் ஒரு புதிய அணுகுமுறைக்குள் நாட்டின் வளங்களை சூறையாட புதிய அணுகுமுறையை தேர்ந்தெடுத்திருப்பதாக விவாதிக்கப்படுகிறது. இந்த நிலைமைத்தான் நாங்கள் இலங்கை போன்ற நாடுகள் எவ்வாறு இந்த மாதிரியான ஆபத்தை சமாளிக்க போகின்றன என்பது குறித்து நாங்கள் மிக ஆழமாக விவாதிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இது அடுத்த 5 வருடங்களுக்கு இலங்கையில் அமைய போகிற அரசாங்கம் எது என்பது குறித்த பிரச்சனை அல்ல. இது இலங்கையில் வாழுகிற சகல மக்களும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வையும் சுயாதீனமாக மேற்கொள்ளுகிற அளவுக்கு அவர்களால் வாழ முடியுமா என்ற கேள்வி, அதற்கான பாதுகாப்பை இலங்கை அரசாங்கங்கள் மேற்கொள்ளுமா என்ற சந்தேகங்கள், விவாதங்கள் இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இலங்கை கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையின் பொருளாதாரம் உலக வங்கியினாலும் சர்வதேச நாணய நிதியத்தினாலும் மற்றும் பல நிதி நிறுவனங்களுடைய கடன்களாலும் தான் இயங்கி வந்திருக்கிறது. இதன் விளைவாக இலங்கை இந்த மேற்குலக நாடுகளினுடைய ஒரு குடியேற்ற நாடாக, ஒரு கொலனியாக அது இருக்கிறது. இந்த மேற்குலக நாடுகளில் உற்பத்தி செய்கிற பொருட்களுடைய சந்தையாக இருக்கிறது. இதனால் இலங்கை ஒரு இறமையுள்ள நாடென்று சொல்வதற்கு எந்த விதமான அதாவது இலங்கை தன்னுடைய எதிர்காலம் தொடர்பாக எந்த முடிவையும் சுயாதீனமாக எடுக்க முடியாத நிலை இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் சில நாட்களுக்கு முதல் ஈரானிய யுத்த கப்பல் ஒன்று இலங்கையினுடைய கடற்பிராந்திய எல்லையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அந்த கப்பலில் இருந்து கிடைத்த செய்தியை தொடர்ந்து இலங்கை கடற்படை அங்கு சென்று உயிரோடு 30க்கும் மேற்பட்டவர்களை மீட்டெடுத்ததோடு ஏனைய நூற்றுக்கணக்கான சடலங்களையும் அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஜனாதிபதி தனியான விசேட உரி ஒன்றில் இந்த இந்த மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் தாங்கள் இந்த உதவியை மேற்கொண்டதாகவும் விளக்கம் அளிச்சிருக்கிறார். ஆனால் இதில் முக்கியமான கேள்வி, இந்து சமுத்திர பிராந்தியம் சமாதான பிராந்தியமாக இருக்க வேண்டும் என்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தினுடைய வல்லரசாக இந்தியா வர விரும்புவதாகவும் பல செய்திகள் வந்த நிலையில் இந்தியா இந்த ஈரானிய கப்பல் மூழ்கடிப்பு தொடர்பாக, அதுவும் இந்திய கப்பல் இந்த ஈரானிய கப்பல் இந்தியாவில் பயிற்சி பெற்று அது முடிவடைந்த நிலையில் வெளியேறிய போது மிகவும் காத்திருந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள்.
அதே நேரத்தில் ஈரானுடைய மத தலைவரினுடைய படுகொலை குறித்து கூட இந்தியா தாமதமாகத்தான் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்ல, மோடி அவர்கள் இந்த போர் தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முதல் இந்த இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறார். அப்போ இஸ்ரேலாலையும் அமெரிக்காவாலையும் ஈரானுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். எனவே இப்பொழுது இந்தியாவினுடைய நிலைப்பாடு தொடர்பாக பல நாடுகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. இலங்கை போன்ற நாட்டினுடைய வெளிவார கொள்கைகள் மிகவும் நெருக்கடி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, இந்தியாவோடு இலங்கை மிக நெருக்கமான உறவை வச்சிருக்கிறது. இவ்வாறான ஒரு நெருக்கடியான நிலைமையில் இலங்கை போன்ற நாடுகள் தாம் தீர்மானித்தவாறு அணுசேரா கொள்கையை பின்பற்ற முடியுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே நாம் இப்பொழுது எங்களுக்கு முன்னால் உள்ள மிக முக்கியமான கேள்வி, இலங்கையினுடைய அரசியல் பொருளாதாரம், அதாவது அரசியலை எவ்வாறு நடத்துவது, நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு எடுத்து செல்வது, நாங்கள் உல்லாச பயணத்துறையிலையும் தேயிலை வியாபாரத்திலையும் நாங்கள் தங்கி இருக்க போகிறோமா, அல்லாட்டிக்கு ஒரு தேசிய பொருளாதாரத்தை கட்டுவதற்கான அடிப்படைகளை நாங்கள் மேற்கொள்ளுவதா என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதாக இருந்தால் தேசிய ஒற்றுமை அவசியமாகிறது. அவ்வாறானால் இந்த தேசிய ஒற்றுமையை கட்டுவதற்கான அடிப்படை கொள்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்த விவாதங்கள் இப்பொழுது அவசியமாகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அவர்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழு மூலம் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதாக இருந்தால் இலங்கை முழுவதுக்குமான ஜனநாயக நிலைமைகள் குறித்து அவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பது மிக முக்கியமானது. இலங்கை முழுவதுக்குமான ஜனநாயக கட்டுமானங்கள் பலவீனமாக இருக்குமாக இருந்தால் எப்பொழுதுமே தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வும் மிகவும் பலவீனமானதாகத்தான் இருக்கும். எனவே நாங்கள் இலங்கையினுடைய பொருளாதாரம் தொடர்பாக, இலங்கையினுடைய அரசியல் கட்டுமானம் தொடர்பாக காத்திரமான விவாதங்களை நோக்கி செல்ல வேண்டிய காலகட்டம் இது. நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். ஆம், தம்பான், இப்பொழுது பல்வேறு விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். குறிப்பாக ஈரான் யுத்தம், தெரிவுக்குழு, அதை விட தமிழ் சட்டத்தரணிகளின் ஒன்று கூடல் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வெளியாகிருக்கின்றன. இதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த இலங்கையில இன்றைக்கு இந்த முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இன்றைக்கு சமகாலத்துல நாங்கள் பார்க்கிறோம்னு சொன்னா முக்கியமான நெருக்கடியாக இருக்கிறது இந்த யுத்தத்தின் ஏற்படக்கூடிய விளைவுகள். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உல்லாச பயண வேலைகளிலும் மற்றது மத்திய கிழக்குக்கு, குறிப்பாக மத்திய கிழக்குக்கு வேலை ஆட்களை அனுப்பி அதன் மூலம் அந்நிய செலவாணியை பெற்றுக் கொள்வதிலும் கணிசமான வரும்படி இருந்தது. அது உடனடியாக ஒரு ஸ்தம்பித நிலைக்கு வந்திருக்கு என்று சொல்லலாம். இந்த யுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று தெரியாது. ஆனால் இந்த யுத்தம் இலங்கை போன்ற நாடுகளுக்கு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த பின்னணியில் முதல் சிவலிங்கம் குறிப்பிட்டது போல ஒரு தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதான அந்த நடவடிக்கை, இந்த அரசாங்கத்தில் பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த அரசாங்கம் அக்டோபர் மாதம் 24ஆம் ஆண்டு பதவிக்கு வந்தது. இன்று கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகின்றன. இந்த 1.5 வருடத்தில் உண்மையிலேயே தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கான ஒரு தேசிய திட்டம் ஒன்று இதுவரைக்கும் வந்தாக தெரியவில்லை. இது ஏற்கனவே ரணில் அரசாங்கத்தினால், IMF-னால் நெறிப்படுத்தப்பட்ட பொருளாதார கொள்கைகளை அச்சரம் பிசகாமல்
அந்த சொல்லுக்கு சொல்லு அது அமல்படுத்த நிலையில் தான் இருக்கின்றது. அதற்கு மாற்று வழி இல்லை. அதை ஒரு பல நாடுகளில் இவ்வாறான சூழ்நிலையில் புதிய அரசாங்கங்கள் வந்து IMF போன்ற நிறுவனங்கள், IMF என்ற தனி ஒரு நிதி நிறுவனம் அல்ல, அது ஒரு அரசியல் நிறுவனம். அது அரசியல் உலக ஏகாதிபத்தியங்களின் வந்து ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவது எல்லோருக்கும் தெரியும். அவற்றை ஒரு கான்ஃபரன்ட் பண்ணுவது, அதை அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வெளிக்கிடுவது பல புதிய அரசாங்கங்களை குறுகிய காலத்திலேயே அந்த அரசாங்கங்கள் வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கின்றன தெரியும். இந்த அவதானங்களை எடுத்து வைத்து அவதானமாக போவது வரவேற்கக்கூடியது என்றாலும் மாற்றாக ஒரு ஒரு வித்தியாசமான அரசாங்கம், மக்களின் நலன்களில் அக்கறை உள்ள அரசாங்கம் என்ற முறையில் இந்த தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கான ஒரு அடிப்படை திட்டம் ஒன்று பொதுமக்கள் மத்தியில் வந்து அதற்கான ஒரு புரிந்துணர்வும் இதுவரை ஏற்படுத்த முயற்சிக்கப்படவில்லை. அப்படியான ஒரு திட்டம் இருப்பதாகவும் தெரியவில்லை. வந்த 2 பட்ஜெட்டுகளிலும் வந்து பாதுகாப்பு செலவினங்களுக்கு அதிகமான ஒதுக்கீடு, கல்விக்கு வந்து கல்வி, சுகாதாரம் போன்றவற்றின் ஒதுக்கீட்டில் வந்து கணிசமான முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. முன்னேறி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மற்றது விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தி சாதாரண மக்களின் வாழ்வில் ஒரு வசந்தத்தை கொண்டு வரக்கூடிய எந்த விதமான குறிப்பிடத்தக்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது. மற்றது மலையகத்தை பொறுத்தவரை இருந்தாலும் சரி, காணியற்ற வடகிழக்கு மக்களை பொறுத்தவரையில் இருந்தாலும் சரி வந்து ஏற்கனவே உறுதியளித்த இந்த காணி பகிரும் விடயத்தில் வந்து வேகமாக அல்லது தீர்மானகரமாக இந்த அரசாங்கம் முன்னேற முடியாமல் இருப்பது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. இந்த அரசாங்கத்துக்குள்ள ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னவென்று சொன்னால் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மாற்றாக ஒரு அரசியல் சக்தி ஸ்ரீலங்காவில் இல்லை என்பதுதான் முக்கியமானது. அதாவது முன்னைய ஊழல் நிறைந்த ஆட்சியாளர்களும் வினைத்திறனற்ற ஆட்சியாளர்களும் வந்து தாங்கள் இந்த அரசாங்கத்தை குறை கூறுவதன் மூலம் இந்த அரசை மாற்றலாம் என்று முயற்சிப்பது வந்து ஏற்புடையது அல்ல. அது திரும்பவும் வந்து அந்த விசை சக்கரத்துக்குள் இந்த இலங்கையின் மக்களின் வாழ்நிலையை கொண்டு போகும். ஆகவே ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த அரசாங்கம் தான். இந்த நம்பிக்கைக்குரிய இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான முறையில் தங்களது திட்டமிடல் தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் அந்த விஷயத்தில் சிவலிங்கம் குறிப்பிட்டது போல தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதை போல அத்தியாவசியமானதுக்கான திட்டமிடலை இந்த அரசாங்கம் வந்து வெளிப்படையாக சொல்லவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் முக்கியமான தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு எங்களை பொறுத்தவரையில் இந்த கடந்த 3 தசாப்தங்களாக நடந்த யுத்தத்தின் விளைவு, அதற்கான காரணிகள் இந்த தேசிய இன பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூகமான தீர்வு இல்லாமல் இருக்கும் வரைக்கும் 2 பக்கத்திலும் உள்ள இனவாதிகள் வந்து தமிழ் கட்சிகள் என்றாலும் சரி அல்லது பிரதான சிங்கள கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமைக்கு புந்தகமாகத்தான் செயற்படுவார்கள். இரண்டு பக்கத்தினரையும் வந்து முரண்பாடுகளாக வைத்திருக்க முயல்வார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்நிய சக்திகளை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும். மேற்கத்திய நாடுகள் இருந்தாலும் சரி, ஐநா சபை இருந்தாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றியம் இருந்தாலும் சரி, இவற்றின் மூலம் எங்களது இறமையை சரணாகதி உள்ளாக்குவதன் மூலம் இந்த நாட்டில் உள்ள முரண்பாடுகளை கூர்மையாக்குவதற்கு தான் அவர்கள் முனைவார்கள் என்ற பட்டறிவு இந்த அரசாங்கத்துக்கும் சமகால அரசியல் தலைவர்களுக்கும் இருந்திருக்க வேண்டும். அவர்களது திட்டமிடல்கள் அதை மனம் கொண்டுதான் அது திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான எந்த முயற்சியும் எடுப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக தமிழ் பகுதிகளில் உள்ள JVP என்று சொல்லக்கூடிய அது பழைய இடதுசாரிகள் என்று சொல்லுவர்களாக இருந்தாலும் சரி அல்லது தேசியவாதிகளில் இருந்து இன்று JVP சேர்ந்து நிற்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து ஒரு மாற்றான திட்டத்தை தான் வைத்திருக்கின்றார்கள். தேசிய பொருளாதாரம் கட்டியெழுப்புவதை பற்றின திட்டத்தை அவர்கள் ஆக்கபூர்வமாக ஒரு இந்த அரசாங்கத்தின் சிந்தனை வட்டத்துக்குள் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய முறையில் அவர்கள் அதை நகர்த்துவதாக தெரியவில்லை என்பதுதான் ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த நாடு முக்கியமாக இந்த எதிர்கொள்ற நடக்க போகின்ற இந்த நெருக்கடிகள், இந்த யுத்தத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்வதானால் தேசிய ஒற்றுமையும் தேசிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பரஸ்பர எண்ணங்களும் அங்கு வியாபித்திருக்க வேண்டும். அவ்வாறான எண்ணங்களுக்கு எதிராக தேசிய ஒற்றுமை என்ற பெயரில் இந்த முரண்பாடுகளை வளர்ப்பதற்கான சக்திகள் தான் 2 பக்கத்திலும் இருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவேதான் உள்ளார்ந்த ரீதியாக இதை பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லுகின்ற அந்த
தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினது தமிழ் கட்சிகளது கூட்டம் வந்து கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. அவர்கள் வந்து பல விடயங்களில் தங்களுக்குள் இணக்கம் காணப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். குறிப்பாக அவர்கள் சொன்ன விடயங்களில் பிரதான விடயங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கான இறைமை சவரனிட்டி அங்கீகரிக்கப்பட வேண்டும், சுயநிர்ணய உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஒரு புதிய சமஷ்டி முறையிலான அரசியல் ஜாப்பு வர வேண்டும். இந்த விடயங்களில் தங்களுக்குள் ஒற்றுமை வந்ததாக கூறுகின்றார்கள். இது வந்து புராதனமான விடயம். இது பிரதானமான சொல்லும் பொழுது வந்து 50-60 வருடங்கள் சென்ற நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்ட விடயங்கள்லாம் இவைகள் வந்து அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வெளியில் அந்த 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 பாக்ஸுக்கு அந்த பெட்டிக்கு வெளியில் இவர்களால் சிந்திக்க முடியவில்லை என்பதை தான் காட்டுகின்றது. நடைமுறையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருவது போல வந்து கடந்த இந்த வருடம் பாராளுமன்றத்தில் 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வந்து பாராளுமன்ற தெரிவுக்குள் பல இழுபறைகளுக்கு மத்தியில் அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுத்த வாக்குறுதி, ஒரு வருடத்துக்கு மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்ற வாக்குறுதி, அதன் பிரகாரம் அது அமைத்த பாராளுமன்ற தெரிவுக்குழு, அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு தலைவர் விஜித ஹேரத் வந்து நாட்டிலேயே இல்லை. அவர் வந்து ஜெர்மனிக்கு போனார், ரோமேனியாவுக்கு போனார், பிறகு வந்து இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறார். நாளையோ இன்று நாளுதான் திரும்ப இருக்கின்றார் நினைக்கின்றேன். ஆனால் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு பாராளுமன்றத்தில் 10 தமிழ் கட்சிகள் என்று சொல்லப்படுபவர்களின் பிரதிநிதிகள் 10 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட அவர்களின் பிரதிநிதிகளாக ஒருவரை தெரிவுக்குழுவிலேயே தெரிவு செய்து விட்டிருக்கின்றார்கள். அவர் கூட வந்து இதை பற்றி எந்தவித கரிசனையோ எந்தவித அறிவுமோ இல்லாமல் இதை பற்றி எந்தவித தகவலும் அவரிடமிருந்தும் அறிய முடியாது. அவர் பொதுமக்களுக்கு சொல்லவில்லை. வந்து அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு கிடப்பில் போட்டிருக்கிறது. பழமையான பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கள் போல இதுவும் ஒரு காலத்தை கடத்துவதற்கான ஒரு பொறிமுறையாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஒழிய இவ்வளவு முக்கியமான விடயத்தில் கரிசனையுடன் செயல்பட வேண்டும் என்ற இது தென்படவில்லை. ஆகவே இன்றுள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் தங்களது இறமை சமஸ்தி என்ற அதெல்லாம் ஒரு இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸாக வந்து அதை வந்து ஒரு ஹோபியாக செய்வதற்கு வந்து பிழையான விஷயம் இல்லை. இதை பற்றி ஆராய்ச்சி இருக்கலாம். அவர்கள் வந்து பொழுதுபோக்குக்காக அதை செய்யலாமே ஒழிய நடைமுறை அரசியலில் நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த விடயத்தில் இன்று இருக்கக்கூடிய அரசியல் காப்பில் இருக்கக்கூடிய மாகாண சபை முறைமையை அர்த்தபுஷ்டி உள்ளதாக்குவதற்கு, அதை வந்து முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு, தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு மிக மிக அத்தியாவசியமான அடித்தளங்களை இடுவதற்கு, அதில் மக்களின் பிரதிநிதிகளை நினைத்துக் கொண்டு அது ஒரு மக்கள் சக்தியை ஒருமுகப்படுத்துவதற்கு இவ்வாறான பல காரணங்களுக்காக இது முக்கியமாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் இவற்றை யோசித்து தான் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது. இவற்றை அமுல்படுத்துவதற்காகத்தான் இந்த தெரிவுக்குழுவை தெரிவு செய்தது. தெரிவுக்குழுவில் உள்ள தமிழ் பிரதிநிதிகள் வந்து அவர்களது அறியாமையினாலோ அல்லது அவர்கள் வந்து இதை பற்றின ஒரு பிரச்சனை இல்லாமலாமோ அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இது பற்றின எந்த விதமான அக்கறையும் இல்லாதாலும் வந்து அவர்கள் வந்து தங்கள் கனவுலகில் செஞ்சிருக்கிறார்கள். அவள் இருக்கட்டும். ஆகவே இன்று தமிழ் மக்கள் வந்து இந்த அரசாங்கம் 2029ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த அரசாங்கம் உறுதியான அரசாங்கம், பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை கொண்டுள்ள அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கத்திடம் பல எதிர்பார்ப்பு இருக்கின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கும் இருக்கின்றது, இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இருக்கின்றது. இனியாவது காலம் தாழ்த்தாமல் இந்த அரசாங்கம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அவர்களது பிரதிநிதிகள் 8 பேர் இருக்கிறார். பாராளுமன்ற தெரிவு குழு கூடாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தெரிவு குழுக்கு வெளியிலாக இருந்தாலும் சரி, மாகாண சபை தேர்தலை குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கிலாவது இவர்கள் நடத்த வேண்டும். அதற்கான முனைப்புகள் எடுக்க வேண்டும். பழைய விகிதாசார முறைப்படி தேர்தலை நடத்துவதென்ற ஒரு சட்ட திருத்தம் ஒன்றை பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக நடத்த வேண்டும். நடந்து அனைவரும் ஒற்றுமையாக வந்து தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்புவதன் மூலம் தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு அனைவரும் பங்களிப்பு செய்யும் நிலை ஏற்படுத்த வேண்டும். அல்லது இந்த மேற்கு நாடுகள் எதிர்பார்ப்பது போல வளர்முக நாடுகள் அனைத்தையும் துவம்சம் செய்து அவர்களை இல்லாமல் பண்ணி தங்களது ஒரு காலனியாக தங்களது வர்த்தக மையமாக அல்லது தாங்கள் லாபம் பெறும் நபர்களை கொண்டதாக உலகம் பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த திசை நோக்கித்தான் இந்த போகும் என்ற அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த அரசாங்கம் செயற்பட வேண்டும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து இதோட இனி வரும் இடங்களிலும் பேசுவோம். நன்றி. உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பவர்களை நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis Forsyth,
dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.